ஏன் நான் கூறுகிறேன் என்றால், மனித உரிமை, மனிதாபிமானம், மனிதநேயம் யுத்தத்தின் போதும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டாலும் அதன் தராசு சமனாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டது என நான் பல தடவைகளில் சிந்தித்தேன். ஆனால் நீதிமன்றங்களில் வரும் அழுகுரல்கள், அந்த காட்சிகளை நீதிபதி பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கண்ணை கட்டி வைத்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எனக்கு எழுந்தது. ஏனெனில் சட்டம் மூளையுடன் சம்பந்தப்பட்டது, உணர்வுகள் மனச்சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது. இரண்டுக்கும் கோடு கீறி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிபதியின் கடமை. அதனை யுத்த பிரதேசத்தில் நான் செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக வவுனியா மண் 9 ஆண்டுகள் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட மண். யாழ்ப்பாண மண் புதை குழிகளால் பாதிக்கப்பட்ட மண். மன்னார் மாவட்டம் தேவாலய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மண். கிழக்கு மாகாணம் மனித உரிமை மீறல்களினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மண். நான் வவுனியாவில் நீதவானாக கடமையாற்றினேன். செம்மணி புதைகுழியில் யாழ் நீதிபதியாக கடமையாற்றினேன். மடு தேவாலய வழக்கில் மன்னார் நீதிபதியாக கடமையாற்றினேன். திருக்கோணேஸ்வர ஐயர் குருக்கள் மனைவி கொலை வழக்கில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றினேன். கல்முனையில் எனது இஸ்லாமிய சகோதரர்களுடன் நான் எனது கடமையை புரிந்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் நிரந்தர நீதிபதியாக இருக்கவில்லை. இருப்பினும் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு சென்று எனது கடமையை புரிந்தேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் விசேட அனுமதி வழங்கப்பட்டது.